கைஸ், இன்றைக்கி நம்ம தான் சூப்பர் த காசுகபி டான்ஸர்ஸ் மூவி பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து எல்லோரும் வந்து ஒரு டீ கடையில் இருக்காங்க. நீரை வந்து கசாமா வந்து கேட்குறான், இது என்ன டீ இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல்கிட்ட கேட்குறான். பிரின்சிபல் சொல்கிறான் இதுதான் டீ அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நிறையா ஸ்பைசஸ்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு கசாமாவும் ஒன்று அதை வாங்கி குடிச்சு பார்க்குறான். அவனுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நேனி வசாபோ எல்லாருமே வந்து குடிக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷின்சான் ஒன்று வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கை வச்சு கேட்டுட்ருக்கான். அதுவும் வந்து அவன் பண்ணுறது வந்து ஃபனியாக இருந்துச்சு. அடுத்து வந்து எல்லோரும் போச்சான் வந்து அவனோட மூச்சலையை வச்சு ஏதோ பண்ணி விளாண்டுட்ருக்கான். ஏன் வந்து கசாமாவும் அப்படியே அந்த சைடு ஷின்சானுக்கு பயந்து வாங்கிட்டு அங்கிட்டு போகும்போது அவன் வந்து அந்த சைடு ஒரு இதில் ஜானியில் வந்து மிதிச்சிடுறான். அதை உடனே வந்து ஷின்சான் வந்து சொல்கிறான், அடுத்து வந்து போச்சான் வந்து அந்த சைடு ஒரு கடையை வந்து பார்க்குறான். உடனே ஷின்சானை கூப்பிட்டுட்டு அவனும் வந்து உள்ளே போகிறான். இங்கே வந்து நிறைய பொம்மைலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான்கிட்ட சொல்லுவோம். பொம்மையா அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்து பார்த்துட்டு இந்த கதைக்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறாங்க. உள்ளே போனோடனே அங்கே ஒரு ஸ்னேக் இது மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு பொம்மை. அந்த பொம்மையை வச்சு ஷின்சான் தூக்கி வச்சு விளாண்டுட்ருக்கான். போச்சான் வந்து மண்டையில் ஒரு ஃப்ராக் பொம்மை மாதிரி ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டு விளாண்டுட்ருக்கான். அடுத்து என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்க்குறாரு. சரி யாரோ கஸ்டமர் வந்திருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுறாரு. சரி ஷின்சான் வந்து அந்த சைடு அப்படியே போய் விளாண்டுட்ருக்கான். இந்தியா வந்து நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஏன்னா அங்கே நிறைய பொம்மைங்கள்லாம் பார்க்குறாங்க. ஏன் ஷின்சான் வந்து மாடிக்கு போகிறான். இது ஷின்சான் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மெதுவாக போயிட்டுருக்கான். ஷின்சான் அங்கே இருக்க ஒரு இதில் தொங்கிட்டு நின்றுட்டுருக்கான். நேராக அந்த சைடு இருக்க ஒரு இதை போய் பார்க்குறான். ஏதோ ஒரு கதவு மாதிரி இருக்குது. அந்த கதவுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே ஏதோ ஒரு லாக்கர் மாதிரி இருக்குது. அந்த லாக்கரில் வந்து ஒரு பூட்டு மாதிரி போட்டிருக்கு. இந்த பூட்டை நம்ம எப்படி திறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் போய் பக்கத்தில் போய் பார்த்துட்ருக்கான். அவனும் இதை திறந்து பார்க்குறான். அவனால் திறக்கவே முடியல. ஆனால் அங்கே ஒரு எலி வருது. அதை பார்த்து வந்து பயந்து பின்னாடி போகிறாங்க. அங்கே வந்து ஒரு பானையில் தட்டி ஒரு கீ மாதிரி விழுது. அதை பார்த்தோன்னே ஷின்சான் வந்து இதான் இதோட கீயாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறான். உடனே அதுவும் திறந்தது. உள்ளே பார்த்தா ஒரு பேக் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த பேக்கை எடுத்து ஷின்சான் வந்து போட்டு பார்க்குறான். அது வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிக்கிச்சு. அதனால வந்து அவனே இதை வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக்கிட்ட சொல்லிகிட்ருக்கான். ப்ளோ வந்து கேப் பண்ணுறான். நல்லா இருக்குது ஷின்சான் எனக்கு அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து கடைக்காரர்கிட்ட போய் இது எனக்கு பில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே அவனும் வந்து இதுக்கு வந்து இவ்வளோ ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அங்கே இருக்க போர்டை வந்து காமிக்கிறாரு. இங்கே நீங்கள் எது எடுத்தாலும் 100 rupees தானே. ஷின்சான் சொல்கிறான், நான் ரொம்ப பணக்காரன், இங்கே பாருங்கள் எனக்கு எவ்வளோ காயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 5 ரூபா தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அடுத்து வந்து போச்சான் வந்து இன்னும் கொஞ்சம் காசுலாம் எடுத்து தரான், நோட் மாதிரி. அதை உடனே வாங்கிட்டு நாங்கள் அந்த பேக் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஷின்சானும் அதை போட்டுட்டு நடந்து வரான். நேரம் வந்து அவன் அந்த பேக்கை போட்டுட்டு நடந்து பார்த்துட்ருக்கான். அடுத்து வந்து போச்சான் வந்து இது உனக்கு நல்லா இருக்குது ஷின்சான் அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் அது எனக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் சொல்கிறான்.